ஹாய் நண்பர்களே, வெள்ளாடு வளர்ப்பு முறையை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இடத்துல ஒரு 10 இடத்துல எப்படி வெள்ளாடு வளர்த்துறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் அது மாதிரி வளர்த்திட்டு இருக்கிறோம், அதை பார்க்கலாம் வாங்க. இது சும்மா ஒரு டோர் மட்டும் போட்டு ஒரு இப்போ சின்ன இடம் ஒரு 10 ஒரு இடத்துல சுற்றியும் வலை கட்டி ஒரு பக்கம் டோர் போட்டு அதில் வளர்த்திட்டு இருக்கோம். ஆடு இதில் வந்து ஒரு 3 பொட்டாடு இருக்குது, பார்க்கலாம். அது இந்த ஆடு சனையாக இருக்குது. இது ஒரு ஃபஸ்ட்டு 2 ஆடு, இது 2 மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கியிருந்தோம். ஒரு ஆட்டில் 2 வருஷத்துக்கு 30,000 ரூபா கிடைக்கும். ஒரு ஆட்டில் 2 வருஷத்துக்கு 30,000 ரூபா கிடைக்கும். ஒரு ஆட்டில் நாங்கள் 2 ஆடு தான் வச்சுருந்தோம். வாங்கியே ஒரு 1.5 வருஷம் தான் இருக்கும். 40,000 ஆடு இருக்குது குட்டிங்களே. ஒரு 30,000 ரூபாய்க்கு பக்கமாக விற்றுருப்போம். ஒரு 10-15,000 ஆடு இருக்குது. இப்போ வந்து ஆடு வளர்த்துறது ஈஸியான்னு கேட்டால் அது ஈஸி தான். ஆனால் வந்து ஆடு வளர்த்துறது ஈஸி தான். ஆடை வந்து உயிரோடு வச்சிருக்கிறது தான் கஷ்டம். எப்படின்னா ஆடு வந்து எதை வேணாலும் திங்கும். அதுக்கு சேதாரத்தை தின்னுட்டா அது இதாகி போயிடும். அதனால் வந்து ஆடு வந்து கரெக்டாக அதுக்கு உண்டான உணவு வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த ஆட்டுக்கு வந்து தீனி கொடுத்தா தான் 3 குட்டி போடும். இல்லைன்னா ஒரு குட்டி 2 குட்டி தான் போடும். 3 குட்டி போடுதுன்னா எல்லா ட்ரிப்பும் 3 குட்டி போடாது. நம்ம எப்படி தீனி கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் 3 குட்டி போடும். இதை இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு குட்டி, இது ஒரு குட்டி போடுமா? ஆனால் ஆடு பெருசாக இருக்கிறதுனால 2 குட்டி போட்டாலும் போடும். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் போடுறதுனால ஒரு குட்டி தான் போடுன்னு எதிர்பார்க்குறோம். அடுத்த டைம் வேணால் 3 குட்டி போடலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இது செட்டுக்கு வந்து நாங்கள் ஒன்றும் மேடை போட்டு அது மேலே ஆடெல்லாம் விடல, அப்படி கீழேயே கட்டியிருக்கிறோம். மேலே சும்மா சாதாரணமாக ஒரு செட்டு போட்டு ஒரு சுற்றியும் வலையை கட்டி இந்த பக்கம் ஒரு டோர் மாதிரி போட்டு அப்படியே ஒரு பழைய வீட்டு டோர் இருந்துச்சு, அதை அப்படியே போட்டுருக்கோம். சும்மா அப்படியே நிலத்துலையே கட்டியிருக்கிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி செட்டு இப்போ நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சனால கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஆடு வந்து கொஞ்சம் மழையில் நினைக்கக்கூடாது, அதுதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஆடு மழையில் நினைக்கக்கூடாது, அது வெள்ளாடுங்கிறதுனால ஆய்ச்சல் வந்துடும் இல்லையா வந்து மழையில் நினைஞ்சா. மற்றபடி வேறு ஒரு பிரச்சனை இல்லை. தீனி போட்டுகிட்டே தான் இருக்கணும். இந்த ஆடு வந்து 3 குட்டி போடும். இது வந்து ஒரு 3 குட்டி போடுற ஆடு. ஃபஸ்ட் டைம் ஒரு குட்டி போடும். அது டைம் குட்டி போடக்குள்ளே 3 குட்டி போட்டுச்சு. இந்த வாட்டி 2 குட்டி தான் போடுன்னு நினச்சோம், ஆனால் 3 குட்டி போட்டுச்சு. இதுவும் 3 குட்டி போட்டுச்சு. இந்த டைமும் 3 குட்டி போடுன்னு நினைக்கிறோம். சனையாக இருக்குது ரெண்டும். வந்து குட்டிங்க ஒரு 6 குட்டி விற்றுட்டோம். இதுவும் சனையாக இருக்குது. இதுவும் அதோட குட்டி தான். உங்களுக்கு வேறு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒவ்வொன்றும் எப்படி வளர்த்தணும், எந்த மாதிரி விற்கணும், இது பண்ணணும்னு ஒரு வீடியோ தனித்தனியாக சொல்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள்.